ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா எம்பிஏ எம்சிஏ கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எம்பிஏ எம்சிஏ படிக்கணும், கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே டான்செட் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க. அதுக்கான ரிசல்ட் இன்னும் வரல. நீங்கள் வெப்சைட்டை பார்த்துட்டே இருக்கலாம், எப்போ வேணாலும் வந்து அலௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எம்பிஏ எம்சிஏ கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும், என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து டான்செட் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க. அதுக்குண்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்கோர் கார்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க. ஸ்கோர் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணும்போது அதில் ஏதாவது உங்களுக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை எதுவும் சேஞ்ச் பண்ணணுமோ அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த வெப்சைட்டில் மெயில் பண்ணி எல்லாமே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதில் எந்த எடிட்டுமே பண்ண முடியாது. ஸோ டான்செட் எக்ஸாம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துச்சு, கையில் ஸ்கோர் கார்டு வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து வெப்சைட்டில் விடுவாங்க ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. அந்த டேட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் அப்ளிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன ரெண்டாவது ஸ்டெப் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அதில் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டான்செட் எக்ஸாமில் நீங்கள் எழுதியிருக்கவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து அலௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் பிரகாரம் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். அந்த சாய்ஸ் ஃபில்லிங்லேயே வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் யார் யார் வருவா அப்படின்னா ஸ்போர்ட்ஸு, எக்ஸ் சர்வீஸ் கோட்டா, டிஃப்ரெண்ட் ஏபிள்டு கேட்டகரி, அந்த கேண்டிடேட்லாம் வந்து கவுன்சிலிங்கில் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாலாம் வருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் காலேஜஸை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஆன்லைன் கவுன்சிலிங்கில் வந்து முக்கியமானது என்ன 4 ஸ்டெப் அப்படின்னா நீங்கள் இனிஷியலாக அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும். எந்தெந்த கம்யூனிட்டி பார்த்துட்டிங்கன்னா ஓசி, பிசி, எம்பிசி இவங்கெல்லாம் ஒரு 5,000 rupees வந்து இனிஷியலாக டெபாசிட் பண்ணணும். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா ஒரு 1,000 rupees டெபாசிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங். அதில் வந்து கொடுத்துருக்க காலேஜில் வந்து நீங்கள் எந்த காலேஜ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு சீட் அவங்க அலாட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டென்டேட்டிவாக ஒரு அலாட்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் டேரெக்டாக போய் நீங்கள் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் காலேஜில் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து நடக்கும். இதில் வந்து முக்கியமாக எழுதியிருக்கிறது வந்து நம்ம டான்செட் எக்ஸாம் எழுதிட்டு அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் நல்ல காலேஜஸாக இருக்கிறதுலே சூஸ் பண்ணிக்கலாம் எம்பிஏ எம்சிஏக்கு. ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் எதுவும் டவுட் ஆகட்டும், இல்லை நான் கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணவே இல்லை, ஆனால் நான் எம்பிஏ எம்சிஏ படிக்கணும், நான் டான்செட் எக்ஸாமும் எழுதலை, எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் ஃப்ரீயாக தான் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இது மட்டுமே இல்லாமல் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.